மருமகள்ல. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சும் எதுவுமே சொல்லாம ராஜாங்கம் அமைதியாவே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்பதான் பார்த்தா சாவித்திரி, இங்க பாருனே, இப்ப சேது என் மக கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். அப்படி கட்டலைன்னா நான் இப்பவே இந்த நிமிஷமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன். சேது மேல நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பேன். சேதத்துக்கு உள்ள வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க ஊர் பெரியவருக்கு வந்துட்டு ராஜாங்கிட்ட சொல்றாரு. ராஜாங்கம் நம்ம எதா இருந்தாலும் பொறுமையா யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இவ்வளோ பெரிய விஷயமா நடக்கும்போது அசால்ட்டா முடிவெடுக்க கூடாது. ஏதா இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக யோசிச்சு என்ன ஏதுன்னு தெளிவாக விசாரித்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் சொன்னது. இங்கே சாவித்திரியா அதை கேட்டுட்டு, சித்தப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? இன்னும் என்னத்தை தான் யோசிச்சு முடிவெடுக்கணும்? என் மக தப்பு பண்ணியிருக்கா, அந்த தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டேன்ல. ஆனால் இங்கே நடந்தது என்ன? என் மகளை சேது கெடுத்துட்டேன். அதை வீட்டில் இருக்கிற எல்லாரும் கண்கூடா பார்த்தாச்சு. அதனால தான் எங்கள் அண்ணனே இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிச்சு. இப்போ வந்துட்டு திடீர்னு பொறுமையாக இருக்கணும், விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கத்தவும் இங்கே அப்போ தான் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்டக்க, ஐயா ராஜாங்கம், இவா சொல்கிற மாதிரிலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் இவா போகட்டும். நம்ம சேதுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது தான் எனக்கு தோணுது. அவன் தப்பு பண்ணியிருந்தா தானே தண்டனை கிடைக்கும். இந்த நிற்கிறாளே சாவித்திரி, இவா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும், அவங்களும் வரட்டும், விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா பார்க்கட்டும், அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு வெளிவரும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்லவும் இங்கே கருப்பு வந்துட்டு, மாமா அன்னைக்கே சேது சொன்னான் அந்த கேக்கில் மயக்க மருந்து கலந்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமும் பட்டான். அந்த கேக்கை எடுத்துகிட்டு போய் நான் லேப் டெஸ்ட்டும் கொடுத்தேன். ஆனால் அதை சோதித்தவன் வீட்டில் வந்துட்டு அப்படி எதுவுமே கலக்கலை அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் எனக்கும் சேதுக்கும் அவன் சொன்னதில் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை மாமா. மிச்சம் இருந்த கேக்கையாவது குடு, நான் வேறு இடத்துல டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னேன். அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான். அந்த லேப் டெஸ்ட்டில் போய் நம்ம என்ன ஏதுன்னு சொல்லி போலீஸை கூட்டிகிட்டு போய் விசாரித்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமாமா. எனக்காண்டி இதை மட்டும் பண்ணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும் இங்கே ஊர் பெரியவர் சொல்கிறாரு, ராஜாங்க கருப்பு சொல்கிறது ஒரு விதத்தில் நியாயம்தான். சேதுவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கான், அந்த கேக்கை சாப்பிட்டதும் மயக்கம் வந்துருச்சு அப்படின்ட்டு. மயக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் எப்படி ஒரு பொம்பளை பிள்ளையை கெடுக்க முடியும்? இதில் இருந்தே தெரிய வேணாமா இந்த விஷயத்தில் ஏதோ தப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவர் சொல்லவும் இங்கே சாவித்திரி வந்துட்டு மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க, இந்த ஆள் வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது தாமிர காலத்தில் சேது இன்னைக்கு தாலி கட்டியே ஆகணும். அப்படி கட்டலைன்னா இனி எந்த ஜென்மத்திலையும் சேது கையால் என் மகா கழுத்துல தாலி ஏறவே ஏறாது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கிறாவும் இங்கே தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்துடைய காலில் விழுந்து, மாமா எனக்காண்டி இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க மாமா. இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த கல்யாணத்தை எப்படியாவது தள்ளி வைங்க மாமா. என் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லை, என் புருஷனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கா அப்படின்னு நான் நிரூபித்து காட்டுறேன் மாமா. அப்படி இல்லையா இப்போவே இந்த நிமிஷமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம், இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுக்க சொல்லுவோம். அவங்க இங்கே வந்து என்ன விசாரிக்கணுமோ விசாரிக்கட்டும். அதே மாதிரி மருத்துவ ரீதியாகவும் ஒரு பொண்ணை கெட்டு போயிருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணாலும் தெரிஞ்சு போயிடும். அந்த பொண்ணு கன்னித்தன்மையோட இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சு போயிடும். அப்படி பார்த்தாலும் இதில் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரிஞ்சிடும் மாமா. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் மாமா. என் புருஷன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கிட்ட தமிழ் கெஞ்சவும் இங்கே ராஜா வந்துட்டு சேதுக்கிட்ட சொல்கிறாரு, சேது இந்த பிரச்சனையை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருவோம். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க விசாரிக்கட்டும். விசாரித்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்கிறாரு. இதை கேட்டதும் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் கதி கலங்க ஆரம்பிச்சிருது. இந்த பக்கமும் ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. சித்ரா இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சாவித்திரி லேசுப்பட்டவே இல்லை. என்னென்ன வேலை பார்த்துருக்கா பார்த்தியா, லட்ச லட்சமாக அள்ளி கொடுத்துருக்கா, நகையும் அள்ளி கொடுத்துருக்கா. ஏதோ இதெல்லாம் அவள் அப்போ வீட்டு சொத்துன்ற மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்கா பார்த்தியா. நம்மக்கிட்ட இருந்து இதில் இருந்து ஏதாவது ஒரு உண்மையை சொல்லியிருப்பாளா? இவன் மகா தான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கா. ஆனால் இவ்வளோ நாளாக தமிழ்ச்செல்வி தான் ஃபோன் பண்ணுனான்னு சொல்லி எத்தனை தடவை அந்த தமிழை நம்ம முன்னாடியே இவ அசிங்கமாக பேசியிருப்பா. இவ லேசுப்பட்டவே கிடையாது சித்ரா. இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். எப்படியாவது சேது தாமரை கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணணும். சேது மட்டும் தாமரை காலத்தில் தாலி கட்டிட்டான்னு வை, இவ நம்மளையே ஏறி மிதிச்சாலும் மிதிச்சிடுவா. இந்த வீட்டை விட்டு நம்மளை துரத்தினாலும் துரத்திடுவா. ஏன்னா இப்போ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நம்மளும் ஒரு விதத்தில் காரணமாயிட்டோம். அதையெல்லாம் அவள் மனசில் வச்சிருப்பா. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் நம்ம காலில் விழுவா. கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அவள் காலில் நம்மளை போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.